இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கலையா சார்? இது வந்து ஒரு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தும். இந்த போன தலைமுறை அப்படிங்கிறவங்களே அப்படிதான் இருக்கிறாங்களா? போன தலைமுறையில் இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த தலைமுறையில் தான் இதெல்லாம் வருது. போன தலைமுறையிலலாம் இந்த மாதிரிலாம் கேட்டுருந்தாக்கா அடிக்க பிடிச்சி சாத்திடுவாங்க, பிடிச்சி உதவுன்னு வச்சுருவாங்க. அதெல்லாம் அந்த காலம். லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தார், இப்படி தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். கொலையை பண்ணி போட்டாங்க. லட்சுமிகாந்தன் கொலை உலகம் மிக பிரபலம். இப்படி தான் அவங்களெல்லாம் உன் பண்டவாளம் தண்டவாளத்திலேயே தான் அவருடைய இது. ஒரு நாள் சாயந்தரம் அவர் ரிக்ஷாவில் வரும்போது வால்டாக்ஸ் ரோடில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் 4 பேர் சாயந்தரம் 6 மணிக்கு குத்துன்னு குத்தி கொண்டு விட்டாங்க. ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில். பெண்கள் ஆண்களுக்கு நிகர், அந்த பெண் அடிமை, இது எல்லாத்தையுமே முற்போக்குத்தனமாக நம்ம மாறிட்டோம். இதெல்லாமே புரிஞ்சுக்கலையா அந்த பத்திரிகையாளர்? முற்போக்குங்கிற பேச்சில் தான் இவர் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்திருக்கார். இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஒரு தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை இப்படி ஒரு தன்னுடைய கேவலமான புத்தியை கேள்வியை கேட்டு ஒரு பதில் வாங்க பார்த்துருக்காரு. எடை எவ்வளோன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்ததுன்னா அடுத்த கேள்விக்கு போயிருப்பார், வேறு எதாவது கேட்டிருப்பார்.